தாவேகா நிர்வாகிகள் பண மோசடி, மகளிர் அணியினர் போலீஸ் கமிஷனரிடம் புகார். வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மதுரையில் தாவேகா நிர்வாகிகள் பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மகளிர் அணி சார்பில் மதுரை கமிஷனரிடம் நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டது. அது குறித்து தாவேகாவின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக கல்லானை உள்ளார். இவர் கட்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பதவி வழங்குவதற்கு வட்ட செயலாளருக்கு ரூபாய் 5 லட்சம் முதல் பதவிக்கு ஏற்ப பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்கி வருவதாகவும், கட்சியில் உள்ள பெண்களை பாடி ஷேமிங் என்ற பெயரில் கேலி செய்வதாகவும் இவர் மீது புகார்கள் எழுந்துள்ளன. கட்சி சார்பில் அச்சிடும் அனைத்து போஸ்டர்களிலும் தனது படம் பிரதானமாக இடம்பெற வேண்டும் என தொண்டர்களை மிரட்டுவதாகவும், பணம் பெற்றுக்கொண்டு ஜாதி மதம் பார்த்து பதவி வழங்குவதாகவும், கட்சி சார்பில் எந்த நிகழ்விலும் பங்கேற்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி சொந்த கட்சியினரே மதுரையில் நேற்று முன்தினம் பெருவாரியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லானை மீது பலதரப்பட்ட புகார்களையும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் மதுரை தாவேகா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று தாவேகா மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக கல்லானைக்கு ஆதரவாக அக்கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் மதுரை போலீஸ் கமிஷனரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் மதுரையில் நேற்று முன்தினம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்யா என்ற சக்தி என்பவர் பொதுமக்களிடம் பண மோசடி செய்துள்ளார். அவர் மீது சில வழக்குகள் கூட நிலுவையில் உள்ளன. இதனால் அவருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்படவில்லை. விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரை கூறி பண மோசடி செய்து தலைவர் விஜயால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மாஜி நிர்வாகிகளின் தூண்டுதல் பேரில் அவர் செயல்படுகிறார். இதற்காக மாவட்ட செயலாளர் கல்லானை மீது அவதூறாக பணம் பெற்று ஜாதி பார்த்தும் பதவி வழங்குவதாக அவதூறாக புகார் கூறி வருகின்றார். பொய் குற்றச்சாட்டு கூறும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்துள்ளனர். மனு அளிப்பதற்காக நேற்று ஏராளமான தாவேகா மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் ஷேர் ஆட்டோக்களில் அழைத்து வரப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இதை பார்த்த திமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் ஆரம்பிக்கும் போதே மோசடி என செய்திகள் வருகிறது. இவர்கள் கையில் ஆட்சி அமைந்தால் என்னாகுமோ, இவர்கள் ஆட்சி பயணம் எவ்விடம் போய் சேருமோ என சிலர் வசைபாடி வருகின்றனர். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.